ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு தடவை நான் சொல்கிற மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பொரியலாக முட்டைக்கோஸ் பொரியல் மாறிடும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கேரட், கடுகுளுந்து, துருவிய தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் முட்டைக்கோஸ். ஆயில் கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கடுகுளுந்து அதில் போட்டு நல்லா வெடிக்க விடணும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா நேராக நடுவில் சென்டராக நம்ம இந்த மாதிரி கீறிட்டு அதையும் ஆட் பண்ணி கேரட் வெட்டி வச்சுருக்கேன் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை வதக்கணும். கேரட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கிறனால அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயில் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை நல்லா நம்ம வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸை இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிறணும். இதோட ஆட் பண்ணி எண்ணெயிலேயே நம்ம அந்த முட்டைக்கோஸை நல்லா வதக்கணும். தண்ணியே ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலேயே வதக்க தான் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கிளறும்போது ஆக்சுவலாக அதுவே தண்ணி விடும். தேவைப்பட்டால் தண்ணி நம்ம லைட்டாக தெளிச்சிக்கிடலாம். இப்போ அதே தண்ணி விடுறனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணதோட ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது 90% நல்லா வெந்திருக்கும். இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணோம், துருவிய தேங்காவை இதோட சேர்த்து ஆட் பண்ணி அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸில் இல்லைனா அதிகபட்சமாக 5 செகண்ட்ஸில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போது டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.